நம்மில் பலரும் சில சமயங்களில் ஏதாவது ஒன்றை பார்த்து பீதியடைகிறோம். பீதிக் கோளாறு என்பது ஒரு வகையான பதட்டமாகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொலைந்து போனதாகவும் தனியாகவும் உணர்வார்கள். மேலும் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறேன் அல்லது என் மனதை இழக்கிறேன் என்ற எண்ண ஓட்டத்துடனேயே வாழ்வார்கள். பீதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை அன்றாடம் எவ்வாறு இருக்கும் என்பதை கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். பீதி நோய் உள்ளவர்கள் அடுத்த பீதி தாக்குதல் எப்போது வரும் என்ற அச்சத்துடனே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பீதி அடையும் போது அதை கையாள்வதில் அவர்கள் சோர்வாக உணர்கிறார்கள். புதிதாக ஒரு இடங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள சூழ்நிலைகள் தங்களுக்கு பீதி தாக்குதல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சுகிறார்கள். எனவே அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற பயப்படுகிறார்கள். தங்களை தனிமைப்படுத்துவதும் வாழ்க்கையிலிருந்து விலக்குவதும் பீதிக் கோளாறின் உன்னதமான அறிகுறியாகும். ஏனெனில் அவர்கள் எல்லா நேரத்திலும் அதிகமாக பீதி உணர்வை உணர்கிறார்கள். அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கினால் கூட பயம் ஏற்படும் அளவிற்கு அவர்களது உணர்வு தன்மை மேலோங்கி இருக்கும். சில சமயங்களில் சிறிய விஷயங்கள் கூட ஒரு முழுமையான பீதி தாக்குதலாக மாறி அந்த நபரை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறச் செய்யும்.